ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது திருச்சி பஞ்சப்பூர் பேருந்து நிலையங்க. கரெக்டாக டைம் மணி 11:30 மணி. நம்ம தமிழ்நாட்டிலேயே சென்னைக்கு அடுத்ததாக திருச்சி பஞ்சப்பூர் பேருந்து நிலையம் வந்து பாருங்கள். உண்மையிலே சொல்லணும்னா திருச்சி பஞ்சப்பூர் பேருந்து நிலையம் ஏர்போர்ட் மாதிரி சூப்பராக கட்டியிருக்காங்க. நம்ம திருச்சி டு திருச்செந்தூருக்கு ஒரு ஆன்மீக பயணம் போகிறோங்க. அதுக்காக நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு வந்திருக்கோம். நீங்கள் இப்போ தான் திருச்செந்தூருக்கு ஃபஸ்ட் டைம் போகிறீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் திருச்செந்தூருக்கு நிறைய டைம் போயிருந்தாலும் திருச்செந்தூரில் பார்க்காத இடங்களும் நீங்கள் கேட்காத பல தகவலை இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. பே 4 திருச்செந்தூர் நாகர்கோவில் பஸ்ஸெலாம் இந்த இடத்துல தாங்க நிற்கும். நம்ம திருச்செந்தூர் பஸ்ஸை பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், லோ காஸ்ட்டில் நீங்கள் திருச்செந்தூருக்கு போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் இந்த பஸ்ஸை தேர்வு செஞ்சுக்கோங்க. ஏன்னா இந்த பஸ்ஸில் டிக்கெட் வந்து 280 ரூபாங்க. ஆனால் வந்து திருச்செந்தூருக்கு போகிறதுக்கு உங்களுக்கு 7 மணி நேரம் இல்லைனா 7.5 மணி நேரம் கூட ஆகலாங்க இந்த பஸ்ஸில் போகிறதுக்கு. அந்த பஸ்ஸில் ஏறதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸோடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு டீ குடிச்சிட்டு வந்தோம். சரிங்களா, டீ குடிச்சிட்டு 280ன்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தோம். வேறு பஸ்ஸு நிற்கிதான்னு சொல்லிட்டு நாங்கள் செக் பண்ணிக்கிட்டு இருந்தோங்க. கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம எஸ்சிடிசி பஸ்ஸு கிடச்சிச்சு. இந்த பஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நபருக்கு வந்து பார்த்திங்கன்னா 450 ரூபா டிக்கெட் சொன்னாங்க. ஃப்ரெண்ட்ஸ், அது மட்டும் இல்லாமல் ப்ரைவேட் பஸ்ஸில் திருச்செந்தூருக்கு போகிறதுக்கு எவ்வளோ செலவாகும்னு சொல்லிட்டு நீங்கள் யாராச்சும் திருச்செந்தூருக்கு இதுக்கு முன்னாடி நீங்கள் போயிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து திருச்செந்தூருக்கு ப்ரைவேட் பஸ்ஸில் போகலான்னு நினச்சப்போது டிக்கெட் வந்து 650 ரூபா போட்டிருந்துச்சு. நீங்கள் யாராச்சும் போயிருந்தீங்கன்னா டிக்கெட் எவ்வளோன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம பஸ்ஸில் ஏறிட்டு பஸ்ஸில் பார்ப்போம். கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா தம்பி முருகன் மாதிரியே இருக்காம பாருங்க. கரெக்டாக பட்டை எடுத்துக்கிட்டு ஒரு பக்தி மயமா இருக்கும். சூப்பரா தம்பி. ஏன் போச்சு கிளம்புமா? திருச்செந்தூர் போறோம், முருகரை பார்க்குறோம். போச்சு. சரி பிரகாஷ், மணி திருச்செந்தூர் நோக்கி ஒரு ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகனுக்காக மௌன விரதம் இருக்கிறது. பார்த்தீங்கன்னா மௌன விரதம் இருக்காரு. அதோட கோயிலுக்கு போகிறோம் இன்னைக்கு. புஷ் பேக் ஏசி கிளாஸ் தாங்க. டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா 450 ரூபா. பார்க்குறதுக்கு பஸ்ஸு நீட்டாக அழகாக இருக்குங்க. சரிங்களா, கரெக்டாக டைம் வந்து மணி 11:30 மணி ஆகுது. நம்ம திருச்செந்தூருக்கு போகிறதுக்கு 7 மணி நேரம் 6 மணி நேரம் ஆகுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, ஆன்மீக நண்பர்கள் எல்லாருக்கும் ஒரு வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருச்சி டு திருச்செந்தூர் ஒரு ஆன்மீக பயணம் பண்ண போகிறோம். சரிங்களா, இந்த ட்ராவலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருச்சியிலேருந்து திருச்செந்தூர் போனால் எவ்வளோ காஸ்ட் ஆகும், அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருச்செந்தூர் போயிட்டு நீங்கள் எங்கே ரூம் எடுத்தால் உங்களுக்கு பட்ஜெட்டில் நீங்கள் எங்கே ரூம் எடுத்தால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோ காஸ்ட்டாக இருக்கும். அது இல்லாமல் திருச்செந்தூரில் ஒரு சில பயண தகவல்லாம் இருக்குது. அது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஃபுல்லாக சொல்ல போகிறேன். மறக்காமல் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் நான் புரியும். சரிங்களா, நான் இப்போ பஸ்ஸுக்குள்ளே வந்துட்டேங்க. பஸ்ஸுக்குள்ளே வந்து தான் உங்களுக்கு எல்லாத்தையும் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் பஸ்ஸுக்குள்ளே வரதுக்கு முன்னாடி பஸ் ஸ்டாண்டில் வந்த எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன். அது எல்லாத்தையும் நான் போடுறேன். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் நம்ம சக்தி டீட்டெயில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா மைஸ்ட்ரி வீடியோ, சரிங்களா, ஒரு த்ரில்லிங் வீடியோலாம் வந்து நான் போடலான்னு ஆரம்பிச்சிருக்கேன். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட சப்போர்ட் வேணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், புஷ் அண்ட் பேக்கு ஏசி கிளாஸு எஸ்சிடிசி பஸ்ஸு. இந்த பஸ்ஸில் ஒரு நபருக்கு 425 ரூபா டிக்கெட்டு. நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 6 பேர் போகிறனால 2550 ரூபா டிக்கெட் சார்ஜ் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் திருச்சியிலேருந்து திருச்செந்தூருக்கு நிறைய பேர் போயிருப்பீங்க. எல்லாமே எவ்வளோ டிக்கெட் ரேட்டில் நீங்கள் போனீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் கண்டக்டர் கேட்டபோது இந்த பஸ்ஸில் வந்து திருச்செந்தூர் போகிறதுக்கு 6 மணி நேரம் ஆகும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். சரிங்களா, பகத்சிங் பேருந்து நிலையம் திருச்செந்தூர். கரெக்டாக ஒரு மாவீரன் பேர் தான் வச்சுருக்காங்க. கைஸ், நம்ம கரெக்டாக திருச்செந்தூர் வந்தாச்சுங்க. திருச்சியிலேருந்து நம்ம திருச்செந்தூர் வர்றதுக்கு கரெக்டாக 6.25 மணி நேரம் ஆணுச்சுங்க. கரெக்டாக டைமும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 6:10 மணி ஆகுது. திருச்செந்தூர் பஸ் ஸ்டாண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பஸ் ஸ்டாண்டு தாங்க. நீட்டாக தான் இருக்குது. கரெக்டாக நம்ம வந்த பஸ்ஸு பார்த்திங்கன்னா அங்கே இருக்குது, அங்கே நிற்கிது பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் திருச்செந்தூருக்கு போகிற வேண்டிய பஸ்ஸு தான். ஒரு நபருக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 ரூபா டிக்கெட்டுங்க. சரிங்களா, நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்திருக்கனால நாங்கள் திருச்செந்தூர் பஸ்ஸில் போகலை. ஏன்னா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 2 கிலோமீட்டர் தான் திருச்செந்தூர் கோயில்னு போட்டிருந்தாங்க. அதனால் நான் உங்களுக்கு எல்லாத்தையும் வீடியோலாம் எடுத்துக்கிட்டு அப்படியே எல்லாத்தையும் காட்டிக்கிட்டு நடந்து போகலான்னு சொல்லிட்டு பிளான் போட்டோம். நீங்கள் பார்க்குறது தான் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலோட நுழைவாயிலுங்க.
ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்க்குறது ஷேர் ஆட்டோங்க. ஒரு ஆளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 20 டிக்கெட்டு. ஆனால் 2 பேர் ஏறணும்னா போக மாட்டாங்க. கிட்டத்தட்ட 10 பேர் ஏறணும், இல்லைன்னா 8 பேர் ஏறின பிறகு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோவே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போக ஆரம்பிக்கலாங்க. நான் அப்படியே ஒவ்வொன்றா உங்களுக்கு வீடியோ எடுத்துக்கிட்டு சரிங்களா, நான் எல்லாத்தையும் உங்களுக்கு நான் அழகாக சுற்றி காமிக்கிறேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபோன் நம்பரை குறித்து வச்சுக்கோங்க. குறிஞ்சி லாட்ஜ் 12 ஹவர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 150, 24 மணி நேரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 200. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம நண்பர் அனுப்பிச்சு வச்ச வீடியோ தாங்க. பட்ஜெட்டில் திருச்செந்தூர் வரணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓகேவான ஃபீலை கொடுக்குங்க. ஏன்னா உங்களுக்கு 12 மணி நேரத்துக்கு வெறும் 150 தான் வாங்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் 24 மணி நேரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 200 தான் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூம், குளிக்கிற வசதின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாமே இருக்குது. இது ஒரு சேஃபான பிளேஸ் தான் எனக்கு தெரிஞ்சாலும் நான் சொல்லுவேன். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த குறிஞ்சி லாட்ஜுக்கு பக்கத்தில் இருக்கிற திலகம் லாட்ஜ் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் பீப்புள் வந்து தங்குறதுக்கு ஏசி ரூமு, நான் ஏசி ரூமு. ஆனால் இந்த லாட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வீடியோ எடுக்க எங்களுக்கு அலோவ் பண்ணல சரிங்களா, அதனால் நான் வீடியோ எடுக்கலை. அந்த லாட்ஜ் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங், இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கார் பார்க்கிங் பண்ண முடியும். ஏன்னா இந்த கார் பார்க்கிங் வந்து இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்துகிட்டு போக முடியாதுங்க. கார் பார்க்கிங் பண்ணால் ரூ. 100 டிக்கெட்டு. ஏன்னா இதோட வந்து பார்த்தீங்கன்னா நோவே, இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா கார்லாம் நீங்கள் கொண்டுட்டு போக முடியாது. ஏன்னா இது ஒன் வே பாதனால இங்கே வந்து பேரிகார்டு போட்டு வந்து பார்த்தீங்கன்னா கார் அலோடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இந்த வழியாக வரவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்ணன் கார் பார்க்கிங்கில் கார் நிறுத்திக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன ஷேர் ஆட்டோங்க. ஷேர் ஆட்டோக்கு ஒரு ஆளுக்கு ரூ. 20 டிக்கெட்டுங்க. ஆட்டோ வரிசையாக நிற்கிது. ஷேர் ஆட்டோக்கு ஒரு ஆளுக்கு ரூ. 20 டிக்கெட்டு. நார்மல் ஆட்டோவுக்கு இங்கே வரதுக்கு எவ்வளோன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நார்மல் பட்ஜெட்டில் திருச்செந்தூர் வரணும்னு சொல்லிட்டு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த கோபுரத்துக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரத்னா லாட்ஜ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாட்ஜும் இருக்குது, இந்த 2 லாட்ஜும் இருக்குது. இங்கே ஏசியும் இருக்குது, நான் ஏசியும் இருக்குது. இது ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2000 இருக்குது, 2500 இருக்குங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ரூம் எடுக்கலை. எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தெரிஞ்ச அண்ணன் இந்த ரூம் விட்டு வெளியே வந்தாங்க. அப்போது வந்து நாங்கள் அந்த அண்ணன்ட்ட கேட்டோம். அந்த அண்ணன் சொன்னாங்க. அந்த தகவல் படி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் இப்போ சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், திருச்செந்தூரில் விலை குறைவாக நீங்கள் காலை உணவு சாப்பிட்ணுன்னா நம்ம கோபுரத்து பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சந்து மாதிரி இருக்குங்க. இந்த சந்து கடையில் இந்த அக்காட்டை தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இட்லி சாப்பிட்டோம். ஒரு இட்லி வந்து பார்த்திங்கன்னா ரூ. 8 சரிங்களா. நீங்கள் ஹோட்டல்லாம் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து 4 இட்லியே வந்து பார்த்திங்கன்னா ரூ. 100 கூட சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாங்கள் 4 இட்லி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் 32 ரூபாய்க்கு சாப்பிட்டோங்க. நல்லா வயிறு நிறைவாக இருந்துச்சு. ஓம் திருச்செந்தில் ஆண்டவர் துணை. ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக நம்ம திருச்செந்தூரோட முகப்பில் தான் நிற்கிறோம். நான் காட்டுற இந்த வழி வந்து பார்த்தீங்கன்னா தூண்டுகை விநாயகர் ஆலயம் செல்வதற்குள்ளே வழி தாங்க. நான் விநாயகர் ஆலயத்தை உங்களுக்கு அப்புறமா நான் காட்டுறேன். நீங்கள் திருச்செந்தூர் கோபுரம் நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஆனால் திருச்செந்தூர் கோபுரத்தில் என்னென்ன சிலைகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துருக்க மாட்டீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இங்கே பாருங்கள், கோபுரத்தில் ஆறுமுகம் கொண்ட முருகப்பெருமான் இருக்காங்க, நடராஜர் பெருமான் இருக்காங்க. எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா ஜூம் பண்ணி உங்களுக்கு தெரிகிற மாதிரியே எடுத்துருக்கோங்க. இன்னமும் உங்கள் காட்டுறேன் பாருங்கள். அந்த வேல் பாருங்கள், முருகப்பெருமான் வேல் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. பா, இதெல்லாம் காண கண்கோடி வேணும்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு கூட வரும். அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா முருகன் மயக்கமாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கோயிலுக்குள்ளே வந்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அறைகள் முன்பதிவு செய்யும் இடம். இது வந்து பார்த்திங்கன்னா தேவஸ்தானம் வந்து பார்த்திங்கன்னா ரூம் இருக்குது. அந்த ரூமை நான் பின்னாடி காட்டுறேன், பொறுத்திருந்து பாருங்கள். நீங்கள் இந்த இடத்துக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வருவீங்க. ஏன்னா நீங்கள் முறை வரீங்கன்னா நீங்கள் இந்த மண்டபம் சரிங்களா, கோயிலுக்கு முன்னாடி இருக்க இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட லக்கேஜை கொடுத்து நீங்கள் பாதுகாத்துருக்கணும். அது மட்டும் இல்லாமல் கோயில் நிர்வாகம் சார்பாக சில ரூம்லாம் இருக்குது, அதெல்லாம் நான் உங்களுக்கு பின்னாடி காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், முருகப்பெருமானோட வாகனங்க மயில். நம்மளுக்கு வந்த பிறகு முருகப்பெருமானே காட்சி கொடுத்த மாதிரி இருக்குது. இப்போ வந்து நம்ம கோவில் நிர்வாகம் சார்பாக, கோவில் தேவஸ்தானம் சார்பாக வந்து பார்த்திங்கன்னா ரூம்ஸ்லாம் இருக்குங்க. அதை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நீங்கள் வந்து வெளியே ரூம்ஸ் எடுக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் கோவில் கோபுரம் பக்கத்துலேயே, அதாவது பொது தரிசனத்துக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூம்லாம் விடுதிலாம் இருக்குங்க.
குமரன் விடுதி இருக்குது, வேலவன் விடுதி இருக்குது, செந்திலாண்டவர் விடுதி இருக்குது. சரிங்களா, கிட்டத்தட்ட ஒரு 5 விடுதிக்கு மேலே தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். சரிங்களா, இந்த விடுதியில் நீங்கள் எப்படி ரூம் புக் பண்ணுறதுனா, ஃபஸ்ட்டு நீங்கள் 2000 வாடகை கொடுக்கணும். அதுக்கப்புறம் அட்வான்ஸ் தொகை வந்து 2000 கொடுக்கணும். மொத்தம் நீங்கள் 4000 கொடுத்து ரூம் புக் பண்ண முடியுங்க. நீங்கள் ரூமை விட்டு அவுட் ஆகும் போது அந்த 2000 வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் தந்துடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன இந்த 2000 எல்லா விடுதிக்கும் இல்லைங்க. ஒரு குறிப்பிட்ட விடுதிக்கு தான் 2000. 550 இருக்குது, 950 இருக்குது. என்னென்ன விடுதிக்கு எவ்வளோ தொகை அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஃபோட்டோ போடுறேங்க. எல்லாமே கவனமாக பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ரூமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, அது இல்லாமல் 8 வயசுக்கு கீழே உள்ள 2 குழந்தைங்க வரையும் அலோவ் பண்ணுவாங்க. 3ஆவதாக வந்து பார்த்தீங்கன்னா 8 வயசுக்கு மேலே உள்ள குழந்தைகள் இருந்தாங்கன்னா நீங்கள் தனியாக இன்னொரு ரூம் தாங்க புக் பண்ணி ஆகணும். இந்த ரூம் வந்து எப்படி வந்து புக் பண்ணுறதுனா, நீங்கள் ஆன்லைனில் தான் புக் பண்ணணும். நீங்கள் இந்த ஆன்லைனில் புக் பண்ணுற லிங்க் நான் உங்களுக்கு தரேன், நீங்கள் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ரூமை பார்த்துட்டு வந்துடலாம். இங்கே பாருங்கள், ரூம் முகப்பே வந்து பார்த்தீங்கன்னா நீட் அண்ட் க்ளீனாக ரொம்ப அழகாக இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், ரூமை பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குங்க. 2 ஃபேன் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் 2 பெட்டு இருக்குது. உங்களுக்கு துணி வைக்கிறதுக்கு மரபீரோ இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வெளியே புக் பண்ணுறதோட நீங்கள் இந்த ரூமை புக் பண்ணிக்கோங்க. ரொம்ப பக்கத்துலேயே இருக்குங்க. பாத்ரூம் வந்து பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் டாய்லெட், அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ஹீட் இருக்குங்க. இந்த ரூம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சேஃப்டி, நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறது பொது தரிசனம். சரிங்களா, நான் ஃபஸ்ட்டு ஒவ்வொன்றா வந்து பார்த்திங்கன்னா தரிசனத்தை பற்றி நான் ஒவ்வொன்றா சொல்லிடுறேங்க. பொது தரிசனம், நீங்கள் பொது தரிசனத்தில் நின்று நீங்கள் சாமியை பார்க்கணும்னா குறைஞ்சபட்சம் 4 மணி நேரம் 4.5 மணி நேரம் ஆகுங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நிதர்சனமான உண்மை. அது மட்டும் இல்லாமல் தரிசன வாயில்களே வந்து பார்த்திங்கன்னா பொது தரிசனம் இருக்குது, 100 ரூபாய் தரிசனம் இருக்குது, விரைவு தரிசனம் இருக்குது, முதியோர் தரிசனம் இருக்குது. எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன். தரிசன நேரம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக அப்டேட் பண்ணியிருக்காங்க. தரிசன நேரம் காலைல 5 மணிலேருந்து இரவு 7 மணி வரையும் வந்து பார்த்திங்கன்னா பொது தரிசனத்தில் நீங்கள் வழிபட வந்தீங்கன்னா சாமியை பார்க்கலாங்க. இதே விரைவு தரிசனம் 100 ரூபாய் தரிசனத்தில் நீங்கள் வந்தீங்கன்னா மாலை 6:30 மணி வரை தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சாமி தரிசனம் பண்ண முடியுங்க. இந்த தரிசன நேரத்தை வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் புதுசாக அப்டேட் பண்ணாங்க. அந்த மாற்றப்பட்ட பொது தரிசன முறையும் வந்து பார்த்திங்கன்னா நான் டிஸ்பிளேயில் போடுறேன், எல்லாமே பார்த்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காலனி வைக்கும் இடம், செப்பல் ஸ்டாண்டுங்க. சரிங்களா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இலவசமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செப்பல் வச்சுக்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த வித சார்ஜும் கிடையாதுங்க. நீங்கள் ஃப்ரீயாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செப்பலை வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறது திருச்செந்தூர் முருகன் பூஜை கால விவரங்கள் மற்றும் அலங்காரங்கள். காலைல 4 மணிக்கு சந்தன காப்பு அலங்காரம், காலைல 5 மணிக்கு சந்தன காப்பு அலங்காரம் சுப்ரபாதம், காலைல 5:30 மணிக்கு விஸ்வரூப தரிசனம் அப்படின்னு சொல்லிட்டு முருகனுக்கு என்னென்ன பூஜை கால விவரங்கள் அலங்காரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக போட்டிருக்கு. திருச்செந்தூர் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா திருச்செந்தூர் முருகனோட பூஜை கால விவரங்கள் மற்றும் அலங்காரங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இதை ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. இல்லைனா வீடியோ ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் தெரியுங்க, திருச்செந்தூருங்கிறது முருகன் அழைப்புங்க. நம்ம நினச்சாலும் வர முடியாது. கோயிலுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா மொபைல் எடுத்துகிட்டு போகக்கூடாதுங்க. ஒரு மொபைலுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மொபைலை பாதுகாப்பாக பார்த்துக்கிறதுக்கு 5 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க இந்த இடத்துல. நான் சொன்ன பொது தரிசனத்துக்கு ஆப்போசிட்லேயே அப்படியே வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபாய் தரிசனம். சரிங்களா, நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த இடம் தான் வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபாய் தரிசனம் வழி. சரிங்களா, இந்த 100 ரூபாய் தரிசனம் வழியில் நீங்கள் போனாலும் சாமியை பார்க்குறதுக்கு எப்படின்னா பொது தரிசனத்தில் பார்க்குறதுக்கு 4 மணி நேரம் ஆகுதுன்னா 100 ரூபாய் தரிசனத்தில் பார்க்குறதுக்கு அரை மணி நேரம் கம்மியாகுங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே கிடையாது, எந்த ஒரு பெனிஃபிட்டும் எதுவுமே கிடையாது. 100 ரூபாய் தரிசனத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3.5 மணி நேரம் ஆகும். ஏன்னா நம்ம பொது தரிசனத்தில் பார்க்குறதுக்கு 4 மணி நேரம் ஆகுனா இதில் ஒரு 3.5 மணி நேரம், அரை மணி நேரம் கம்மியாகுங்க. அவ்வளோதான். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே நான் ஒன்று தான் சொல்லுவேன். ஏன்னா நாங்கள் பொது தரிசனத்தில் நாங்கள் போய் சாமியை பார்த்தோம். இந்த தரிசனம் வந்து பார்த்திங்கன்னா விரைவு தரிசனம். இந்த விரைவு தரிசனத்துலேருந்து நீங்கள் சாமியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.5 மணி நேரத்துலேயே பார்த்துடலாம்னு நினைக்கிறேன். 1.5 மணி நேரம், அதிகபட்சமாக 2 மணி நேரம் ஆகும். சரிங்களா, இந்த 2 மணி நேரம் ஆகுங்கிறது நீங்கள் முருகனை நம்ம எந்த தரிசனத்துலேருந்து பார்த்தா ஓகே தாங்க. அது 100 ரூபாய் தரிசனமாக இருந்தாலும் சரி, பொது தரிசனமாக இருந்தாலும் சரி, முருகனை மனசார நினச்சி நீங்கள் வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு முருகன் அருள் பரிபூர்ணமாக கிடைக்குங்க. சரிங்களா, நம்ம இது வந்து பார்த்திங்கன்னா கடற்கரை போகிற வழியில் தான் அமைஞ்சிருக்கு. இங்கே இருங்க, திருச்செந்தூர் தெய்வானை. இந்த யானை பேர் வந்து பார்த்திங்கன்னா தெய்வானை யானைங்க. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா மூத்த குடிமக்கள் செல்லும் வழி. இது வந்து பார்த்திங்கன்னா முக்கால்வாசி பேருக்கு திருச்செந்தூர் வர 80% பேருக்கு தெரியாதுங்க. ஏன்னா வயசானவங்க,
அது மட்டும் இல்லாமல் இந்த குழந்தையெல்லாம் வச்சுருக்காங்களே அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மூத்த குடிமக்கள் வழியில் போகலாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஆதார் ப்ரூஃப் கேட்பாங்க. உங்களோட ஆதார் கார்டு ஜெராக்ஸ் ஆச்சு ஒன்று கொண்டு வந்தால் போதுங்க, இந்த தரிசன வழியில் நீங்கள் போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பேட்டரி கார் வந்து பார்த்திங்கன்னா மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பேட்டரி கார் சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா கோயில் நிர்வாகத்தில் சார்பாக அளிக்கப்படுதுங்க. ஏன்னா வயசானவங்க மாற்றுத்திறனாளிகளால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க நடந்து வர முடியாதனால இந்த சர்வீஸ் வந்து பண்ணுறாங்க கோயில் நிர்வாகம் சார்பாக. இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா பக்தர்கள் ஓய்வு எடுக்கிற இடம்னு கூட சொல்லலாம். இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பொது தரிசனம் வழியாக வந்தால் உங்களுக்கு தெரியுங்க. ஏன்னா நீங்கள் பொது தரிசனம் வழியாக வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த வழியாக அங்கே ஒரு மாடி தெரியுதுங்கள பக்கத்தில், அந்த மாடி உங்களுக்கு இன்னும் நான் க்ளோஸ்அப்பில் காட்டணும்னா ஒரு நிமிஷம் இருங்களேன். இந்த மாடி இருக்குங்களே, இந்த மாடி வழியாக தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பொது தரிசனம் வழியாக வருவீங்க. நான் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் 4:30 மணி நேரம் ஆயிருங்க. வரிசையாக அங்கே போகுது பாருங்கள், அங்கே நிற்கிறாங்களா தூரமாக, அந்த வழியாக வந்து இங்கிட்ட ஒரு வழி இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ரூ. 100 தரிசன வழி, அந்த வழியாக வரும். நான் உங்களுக்கு பொது தரிசனம், ரூ. 100 தரிசனம், விரைவு தரிசனம், மூத்த குடிமக்கள் தரிசனம் சொல்லிட்டு திருச்செந்தூரில் இருக்கிற எல்லா தரிசன வழியும் சொல்லிட்டேன். அதுவும் எவ்வளோ மணி நேரம் ஆகும்னு உங்களுக்கு சொல்லிட்டேன், சரிங்களா? அன்னதான கூடம் நம்ம திருச்செந்தூர் முருகன் கோவிலில் 3 வேளையும் வர பக்தர்களுக்கு இலவசமாக அன்னதானம் வழங்கப்படுதுங்க. சுவையாகவும் ஆரோக்கியமானதாகவும் இலவச அன்னதானம் வழங்கப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா அன்னதானத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் கொடுக்கலாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா கோயில் நிர்வாகத்தில் வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் கொடுத்து நீங்கள் ஸ்லிப்பு வாங்கிக்கலாம். திருச்செந்தூர் வரவங்களோட முக்கியமான ஃபேவரட் ஸ்பாட் அப்படின்னு கூட இந்த இடத்த சொல்லலாம். ஏன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு நிற்பாங்க, சரிங்களா? நான் உங்களுக்கு முன்ன மாதிரி நான் சொன்னது தான். நான் எல்லா தரிசன வழியும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் திருச்செந்தூரை சுற்றி நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா ஒவ்வொரு இடம் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு காட்டிக்கிட்டு இருக்கேங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடற்கரையை சுற்றி பார்க்க போகலாங்க. 24 புண்ணிய தீர்த்தங்கள் நிறைந்த கடல். நம்ம தமிழ்நாட்டிலேயே அதிசயங்கள் நிறைந்த ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்த கடற்கரைனா நம்ம திருச்செந்தூர் கடற்கரை மட்டும்தாங்க. ஏன்னா நம்ம திருச்செந்தூர் கடற்கரையில் குளித்தோம்னா நம்மளோட ஜென்ம பாவங்கள், தலைமுறை சாபங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தீர்ந்து போயிருங்க. ஏன்னா இதுக்கு ஆன்மீக காரணம் நிறையா இருக்குங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா சுனாமி வந்தபோது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கியமான கடற்கரை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பாதிக்கப்பட்டுச்சுங்க. ஆனால் நம்ம திருச்செந்தூர் கடற்கரை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு சேதமும் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படவே இல்லைங்க. அதற்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து பார்த்திங்கன்னா வருண பகவான் வந்து முருகப்பெருமானுக்கு தான் எல்லையை தாண்டி நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முருகப்பெருமானுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்காருங்க. அதனால தான் வந்து நம்ம தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல சுனாமி வந்தபோதும் நம்ம திருச்செந்தூருக்கு மட்டும் சுனாமி வரவே இல்லைங்க. அது மட்டும் இல்லைங்க, முருகனோட 6 படை வீட்டிலேயே மிகவும் சக்தி வாய்ந்த ஸ்தலமாக நம்ம 2ஆம் படை வீடு திருச்செந்தூர் வந்து போற்றப்படுதுங்க. இது பக்தர்கள் எல்லாருக்கும் தெரியும். இந்த திருச்செந்தூருக்கு வந்துட்டு போனீங்கன்னா நீங்கள் நினச்ச காரியம் கண்டிப்பாக வெற்றி அடையுங்க. நீங்கள் திருச்செந்தூருக்கு வரீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம திருச்செந்தூர் கடற்கரையில் குளிக்கணுங்க. நீங்கள் கடற்கரையில் குளித்தாலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட 24 ஜென்ம பாவங்கள், தலைமுறை சாபங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கி போயிருங்க. நம்ம திருச்செந்தூர் கடற்கரையில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாழிக்கிணறுல குளிக்கணுங்க. ஏன்னா நம்ம நாழிக்கிணறுல குளிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானோட வேல்பட்ட இடம் தான் அந்த நாழிக்கிணறு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம முடிக்காணிக்கை மண்டபம், சரிங்களா? நம்ம முடிக்காணிக்கை மண்டபத்துக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா பக்தர்களோட வேண்டுதல் பரிகாரங்களுக்கு இணங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய காது குத்தும் இடம், காது குத்து இடம், சரிங்களா? நம்ம முடிக்காணிக்கை மண்டபத்துக்கு கீழே தான் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா முடிக்காணிக்கை செலுத்தும் நேரம் காலை 4 மணிலிருந்து இரவு 7 மணி வரையும் தான் பார்த்திங்கன்னா முடிக்காணிக்கை உங்களால் செலுத்த முடியும். ஏன்னா டைமிங் அப்படி தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா முடிக்காணிக்கை மண்டபம் இருக்கும் பாருங்கள். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா முடிக்காணிக்கை மண்டபம். ஒரு டோக்கன் தருவாங்க. அந்த டோக்கன் படி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போகணும் முடிக்காணிக்கை செலுத்துறதுக்கு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா காது குத்தும் இடம், அது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா முடிக்காணிக்கையும் செலுத்தும் இடங்க, சரிங்களா? பக்தரோட வேண்டுதல் பரிகாரங்கள் சொல்லிட்டு நம்ம எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தீர்வு இருக்குங்க. இது வந்து நாழிக்கிணறுங்க. நம்ம முருகப்பெருமானோட வேல்பட்ட இடம். நீங்கள் நினச்சி பாருங்கள், பக்கத்தில் உப்பு நிறைந்த ஒரு தண்ணி, உப்பு கடல். ஆனால் நம்ம நாழிக்கிணறு முருகப்பெருமானோட வேல்பட்ட இடங்க.
இந்த கிணறுல குளிச்சா போதுங்க, நம்ம புது மனிதரா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பிறக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆன்மீக காரணமே இருக்குங்க. நம்ம நாழி கிணற வந்து பார்த்தீங்கன்னா, பார்க்காதவங்க இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா நாழி கிணறு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, நாழி கிணறுக்குள்ள நம்ம வீடியோ எடுக்க போலாங்க. இங்க பாருங்க, நீங்க நாழி கிணறுக்குள்ள வரணும்னா, ஃபர்ஸ்ட்டு நம்ம கடல்ல குளிச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க நிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா வரிசையா இருக்கு. நம்ம நாழி கிணறு தாங்க. நம்ம பக்கத்துல ஒரு படிக்கட்டு இருக்கும். அந்த படிக்கட்டுலேருந்து வந்து குளிக்கணும். இங்க பாருங்க நாழி கிணறு. இங்க பாருங்க நாழி கிணறு தீர்த்தம். இந்த தீர்த்தத்த நீங்க பார்க்குறதுக்கே ஒரு கோடி புண்ணியம் வேணுங்க. நம்ம நாழி கிணறு தீர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சுவையா இருக்குங்க. ஏன்னா கடல் பக்கத்துல உப்பா இருக்கு. ஆனா முருகன் வேல்பட்ட இடத்துல இருந்து முருகனோட அன்பு பொழியிற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நாழி கிணறு தீர்த்தம் அவ்வளோ சுவையா தீர்த்தம் ரொம்ப அமிர்தம் மாரி இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு ரொம்ப பசிச்சிருச்சுங்க. கரெக்ட்டா வந்து மணி 2 மணி ஆச்சுங்க. அதனாலே நம்ம கோயில் அந்த கோபுரத்துக்கு பக்கத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, கேண்டீன் சைவ உணவகம் இருந்துச்சு. அதனால நாங்க பசங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா, போய் சாப்பிட்டோம். சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சாப்பாடு ரூ. 120ங்க. பார்த்தீங்கன்னா, இலவச அன்னதானத்தில சாப்பிடலாம். ஆனா, அங்க வந்து பார்த்தீங்கன்னா, கூட்டம் அதிகமா இருந்துச்சுனால, நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, பக்கத்தில ஒரு கேண்டீன்ல சாப்பிட்டோம். சாப்பாடு, சாம்பார், ரசம், உருளைக்கிழங்கு பொரியல் எல்லாமே பாருங்க. அப்பளம், பாயாசம்னு சொல்லிட்டு சாப்பாடு உண்மையே சொல்லணுங்க. வீட்டு சாப்பாடு சாப்பிட்டா எவ்வளோ அற்புதமா, அருமையா இருக்கணுமோ, அந்த அளவுக்கு வயிறு நிறைய உங்களுக்கு அன்லிமிட்டட் சாப்பாடுங்க. சரிங்களா? அளவில்லாத அன்லிமிட்டட் சாப்பாடு ரூ. 120. வயிறு ரொம்ப நிறைஞ்சிருந்துச்சுங்க. ஃப்ரெண்ட்ஸ் நான் கையில் வச்சுருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, பன்னீர் இலை விபூதிங்க. நீங்கள் சாமியை தரிசனம் பண்ணுறதுக்கு கோயிலுக்குள்ளே போகும்போதே வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 100க்கு விற்பாங்க. நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. நீங்கள் சாமியை வழிபட்டுட்டு வெளியே வந்ததுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பன்னீர் இலை விபூதி இல்லாமல் அந்த கயிறும் துண்ணூரும் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 50க்கு பாக்கெட் விற்பாங்க. அது உங்களுக்கு தேவைப்பட்டுனா கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. ஏன்னா அந்த பன்னீர் இலை விபூதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளோ பெரிய மகத்துவம் இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா வள்ளி தேவி குகைக்கு போகிறோங்க. இதோட வந்து பார்த்திங்கன்னா வீடியோ முடிச்சுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு சின்ன பயண வழிகாட்டியாக இருந்திருக்கேங்க. ஏன்னா உங்களுக்கு தரிசன விவரம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் லோ பட்ஜெட்டில் நீங்கள் திருச்செந்தூருக்கு எப்படி பஸ்ஸில் வருது வந்து நீங்கள் எப்படி சாப்பிட்றது, ரூ. 100 இருந்து 2000 வரைக்கும் நீங்கள் ரூம் வந்து எங்கே கிடைக்கும், நீங்கள் எப்படி ஆன்லைனில் புக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன் நம்புகிறேங்க. அது மட்டும் இல்லாமல் காது குத்துற இடம், மொட்டை அடிக்கிற இடம், நாழி கிணறு, கடற்கரை அப்படின்னு சொல்லிட்டு நான் திருச்செந்தூரை உங்களுக்கு ஃபுல்லாக சுற்றி காட்டிட்டேங்க. மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்க்குறது தான் வள்ளி தேவி குகை. சரிங்களா? இந்த குகை வந்து பார்த்திங்கன்னா 4 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ பராமரிப்பு பணி நடக்கிறதுனால எங்களை உள்ளே விடலைங்க. எல்லாமே பூட்டி இருக்குது. சரிங்களா? இங்கே பாருங்கள், உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். அங்கே பாருங்கள் ஃபோட்டோ இல்லைங்க, வரைபடம் கரெக்டாக அழகாக வரைஞ்சிருக்காங்க. எனக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குங்க, மன நிறைவாக இருக்குது. திருச்செந்தூர் வாங்க, திருப்பம் ஏற்படும். எல்லார் வாழ்க்கையிலும் ஒரு மாற்றம் ஏற்படுங்க. நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் வந்திருக்கோம். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மாற்றம் ஏற்படும் நம்புகிறோம். இதே மாதிரி ஒரு நிறைய ஆன்மீக வீடியோக்கு, நிறைய ஆன்மீக தகவலுக்கு நம்ம சக்தி டீட்டர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.